சார் வணக்கம். நம்ம தினம் ஒரு திட்டமில் இன்று சிறகல் திட்டம் அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சிறகல் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு கடன் திட்டம். ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாலினத்தினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும், அவங்களை சுயசார்பு அடைவதற்கும் தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் மூலம் 3ஆம் பாலினத்தை தொழில் தொடங்கவும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், பொருளாதார ரீதியாக சுயசார்படையும் இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கடன் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாலினத்தினருக்கு வந்து 5000 முதல் 1,00,000 வரை அவங்க கடன் வாங்கிக்கலாம். மினிமம் 5000லேருந்து மேக்ஸிமம் 1,00,000 வரைக்கும் அவங்க கடன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதற்கான வட்டி விகிதம் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த சிறகல் திட்டம் என்னென்னா, 3ஆம் பாலினத்திற்கு சிறப்பு கடன் திட்டம் நான் முன்னே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ சமூகத்தில் விளிம்புநிலையில் உள்ள மாற்றுப் பாலினத்தவர்கள் அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அடிப்படை நிதி சேவைகளை பெறுவதில் சிரமங்கள் மேற்கொள்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ அந்த சிரமத்தை போக்குன்றதுக்காக தான் பொருளாதார ரீதியாக அவர் உள்ளடக்கத்தை உறுதி செய்யும் உன்னத திட்டம் தான் இந்த சிறகல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துடைய அனைத்து மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை கடன் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? சார் இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாற்றுப்பாலினத்தவராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? வங்கிகள் செயல்படும் பகுதியில் சுயதொழில் அல்லது சிறு வணிகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? குறைந்தபட்சம் வயது தகுதி அப்படின்னு பார்க்கும்போது 18 வயதிலிருந்து 70 வயது வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 70 வயதுன்னா நீங்கள் 70 வயதில் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. அந்த கடனை திருப்பி செலுத்தும் காலமும் அந்த வயது கேப்புக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 70 வயசில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 65 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி இரு தனிநபர் பிணையம் அளித்தல் வேண்டும். ஓகேங்களா? செக்யூரிட்டி 2 பேர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கிகள் பரிந்துரைப்பட்ட KYC ஆவணங்கள், ஓகே, லைக் ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேன் கார்டு, இந்த மாதிரி ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக நலத்துறையால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை நீங்கள் இருக்கணும்னு சொல்லுங்கள். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நீங்கள் 3ஆம் பாலினத்தவர் அப்படின்றதுக்காக ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? இதான் சார் சிறகல் திட்டம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறொரு திட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் 3ஆம் பாலினத்துக்கான நலவாரியம் எப்போது தொடங்கப்பட்டது, 3ஆம் பாலினத்துக்கான தினம் எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வருடத்திற்கான 3ஆம் பாலினத்துக்கான விருது யார் வாங்கினாங்க சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்யூ.